ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் நிகழ்ச்சி கண்டவரை இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளை தொடங்க முன்னாடியே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. கண்டிப்பாக இந்த நாள் வெற்றியின் நாள் தான். தொடர்ந்து எத்தனையோ பேர் இதை பார்த்துட்டு வரீங்க, டெய்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுட்டு வரீங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு பர்சனலாகவும் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறீங்க. நிறைய பேர் மெசேஜஸ் மூலமாக சொல்கிறீங்க. தேங்க்யூ, உங்களுடைய எல்லா அன்புக்காகவும் நன்றி. அதே நேரத்தில் இந்த வீடியோவை அநேகருக்கு நீங்கள் கொண்டு போய் சேருங்க. தேவனுடைய வார்த்தையை அநேகருக்கு பகிருங்க. இதுவே சுவிசேஷம் சொல்றது ஒன்றுதான். எல்லாத்துக்கும் மேல எல்லாரும் என்கரேஜ் பண்ணி இதை கேளுங்க, இதற்கு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்க வாழ்வை மாறுங்கிறது அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம் இல்லையா? தேவனுக்காக இதை செய்யும் பொழுது தேவன் அதற்கான பலனை உங்களுக்கு நிறைவாய் தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்துல எத்தனையோ இடங்கள்ல பாக்கியவான் 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 வருது. தேவன் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரிலாம் இருந்தா பாக்கியவான்னு சொல்றாரு. குறிப்பா நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள் என்ன நினைச்சுக்கிறோம்னா, காசு இருந்தா பாக்கியவான், பணம் இருந்தா பாக்கியவான், பேர் இருந்தா பாக்கியவான், புகழ் இருந்தா பாக்கியவான். சில கேரக்டர்ஸ்ல கூட இவங்களுக்குலாம் பாருங்க எவ்வளவு பிளெஸிங்ஸ் வந்திருக்கு, இவங்களாம் பாக்கியவான்ப்பா. ஆனா இந்த விஷயத்தை நீங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்துல உண்மையிலேயே நம்ம அதிகமா பாக்கியம் பட்டிருக்கிறோம். யாராலும் தீர்க்க முடியாத ஒன்று, செய்ய முடியாத ஒன்றை தேவன் நமக்காக செய்திருக்கிறாரு. அது என்ன? நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது, நம்ம சாபத்திலிருந்து முற்றிலும் நீக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாத்துக்கு மேலோட நீதி நமக்கு உரிதா மாறி இருக்கிறது. இப்ப நம்ம பாக்கியவானா இல்லையா? ஏனென்றால் நீங்க மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கிறதுக்கு, பெற்றுக்கொள்றதுக்கு இனிஷியல் ஸ்டெப்பே பாவம் மன்னிக்கப்படணும். நீங்க இரக்கத்தை பெற்று அவருடைய பிள்ளையா மாறணும். அதுக்கு அடுத்துதான் மற்றதெல்லாம் உங்களுடைய மாறும். அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப், இம்பார்ட்டன்டான ஸ்டெப் இதுதான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டெப்பை தேவன் நமக்காக இந்த உலகத்துல வந்து செய்து முடித்திருக்கிறார். அதனாலதான் 32ஆம் சங்கீதத்துல 1-2 வசனங்கள் சொல்லுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பழைய ஏற்பாட்டுல பாவம் மூடப்பட்டது. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல இருக்கிற நமக்கு பாவங்கள் முற்றிலுமாக பரிகரிக்கப்பட்டு விட்டது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, அவர் ரத்தத்தினாலே, இல்லையா? இப்ப நம்மலாம் we are so blessed. அடுத்து, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம்ம அக்கிரங்களை அவர் எண்ணுவதில்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா சங்கீதம் அதே இதுல 103ல தாவீது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி துதிக்கிறாரு. எதுக்குங்க அப்படி சொல்றாருன்னா, 3 நாள்ல பாருங்க, அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடி சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. இப்படி என்னை அவர் பிளஸ் பண்ணியிருக்காரு. ஆகவே ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாம அவரை சோத்தரிச்சு கொண்டே இரு, நன்றி செலுத்திக்கிட்டே இரு, உயர்த்திக்கிட்டே இரு என்று சொல்றார். இன்னைக்கும் நீங்க இந்த விஷயத்துல நீங்க பாக்கியவானா இருக்கங்கிறத மறந்துடாதீங்க. இந்த பாக்கியம்தான் உங்களை அநேக விஷயங்களை சுதந்திரிக்க வைக்கும். இந்த பாக்கியம்தான் உங்களை அநேக தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள வைக்கும், நீதியில் நடமாட வைக்கும், எல்லாவற்றையும் வெற்றி எடுக்க வைக்கும். ஆமென். ஆகவே you are free from sin, you are not in curse, you are under blessing. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். சோதரம் தகப்பனே, ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்திலே அப்பா, நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம் தகப்பனே. எங்கள் செய்த பாவங்களை எல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக வந்து நீர் கடை சுடுறது வரைக்கும் சிந்தி, எங்களுக்காக பாவமாகி சாபமாகி எல்லாவற்றையும் ஆண்டவரே முடித்து விட்டீரே. உங்களுடைய தழும்புகளை நாங்கள் சுகமானோமே. இப்பொழுது உங்களுடைய நீதியால நாங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு உமக்குரியது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோமே. உண்மையிலே நாங்கள் பாக்கியவான்கள் தகப்பனே. உண்மை நம்புகிற நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் உணரட்டும், உண்மை கொண்டாடட்டும். தாவீதை போல ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்.